This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualification on WhatsApp to 917 6686525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்று ஒரு குட்டி கதை பற்றி பார்ப்போமா? ஒரு ஊரில் ஒரு அம்மா, அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அவங்களுடைய கணவர் பார்த்திங்கன்னா வெளியூரில் வேலை செஞ்சுருக்காரு. அவர் வெளியூர் போய் ரொம்ப நாள் அங்கேயே தங்கி வேலை செய்கிறாரு. இவர் சரி, குழந்தைங்களையும் உன்னையும் பிரிஞ்சு ரொம்ப என்னால் இருக்க முடியல, நீ குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு இங்கேயே வந்து சேரு அப்படின்னு ஒரு கடிதத்தை அந்த அம்மாவுக்கு அனுப்புகிறாரு. இந்த அம்மாவும் தன்னோட குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு ஒரு மாட்டு வண்டியில் ஏறி அந்த கணவன் இருக்கிற ஊருக்கு போகிறாங்க. இப்போ அந்த அம்மா அந்த ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு அடர்ந்த காட்டுலேயே போகிறாங்க. அந்த காடு ரொம்ப பயங்கரமான காடு. இந்த மாடுங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்க திடீர்னு ஒரு காற்று அடிக்கும்போது மாடுங்கள்லாம் மிரண்டுக்கிட்டு அந்த வண்டியை விட்டுட்டு அப்படியே கயிறை அறுத்துக்கிட்டு ஓடிடுதுங்க. இப்போ இந்த அம்மா நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. சுற்றியும் முற்றியும் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய கிளையில் போய் குழந்தைங்களோட உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டோம், இங்கே ரொம்ப ஆபத்தான மிருகங்கள்லாம் வருமே அப்படின்ட்டு பாதுகாப்பாக அந்த மரத்து மேலே இருக்கலான்னு இருக்கிறாங்க. அப்போ அந்த வழியாக ஒரு புலி வரதை பார்க்குறாங்க அந்த அம்மா. உடனே அந்த 2 குழந்தைங்களோட தொடையிலையும் அழுத்தி நல்லா கிள்ளுறாங்க. கிள்ளி அந்த குழந்தைங்கள அழ வைக்கிறாங்க. இப்போ அந்த குழந்தைங்கள பார்த்து ரொம்ப சத்தமாக அந்த புலிக்கு கேட்குற மாதிரி, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் இந்த நடுக்காட்டில் என்ன செய்வேன்? முன்ன தானே பசிக்குன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு புலியை பிடிச்சி கொடுத்தேன். இப்போ மறுபடியும் புலி வேணும்னு அடம் பிடிக்கிறீங்க. சரி இருங்க, மறுபடியும் ஏதாவது இந்த வழியாக ஒரு புலி வந்தால் உங்களுக்கு பிடிச்சி தரேன் அப்படின்னு அந்த புலிக்கு காதில் விழ மாதிரி சத்தமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட புலி, என்னோட இது ரொம்ப பயங்கரமான அரக்கியாக இருப்ப வளர்க்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு பயத்தில் இங்கேருந்து நம்ம தப்பிச்சா போகணும்னு ஓடுது. என்னோட புலி ரொம்ப பயங்கரமாக பயந்த மாதிரி ஓடுதுன்னு, என்ன நீங்கள் ஒரு காட்டுக்கு ராஜா மாதிரியான சிங்கத்துக்கு அடுத்தபடியான ஒரு அரசர் மாதிரி நீங்கள் எதுக்கு பயந்து ஓடுறீங்க அப்படின்னோடனே அங்கே ஒரு அம்மா ஒரு அறைக்கி குழந்தைங்களுக்கு பசிக்குன்னு சொல்லி புலி வேணும்னு சொன்னிச்சு. நான் போனால் என்னை அடித்து கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துரும், அதனால தான் நான் பயந்து ஓடுறேன் அப்படின்னு அந்த புலி சொன்னோடனே இதை கேட்ட நிறைய சிரிக்குது. எங்கேயாவது மனிதர்கள் இது மாதிரி புளியை சாப்பிடுவாங்களா? அந்த அம்மா உங்களை ஏமாற்றிருக்குது. அப்படிலாம் இருக்காது, வாங்க நம்ம போய் அந்த அம்மாவை அடித்து நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுது. இல்லை அப்போ நானும் வரமாட்டேன் அப்படின்னு அந்த புலி எவ்வளோ இது பண்ணுது. உடனே நிறைய இதுக்கு சரி வாங்க, உங்களுடைய வேலையும் என்னுடைய வேலையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடுவோம், பிறகு 2 பேரும் ஒன்றா போவோம் அப்படின்னு சொல்லி அந்த புலியை சமாதானம் பண்ணி இந்த நரி கூட்டிகிட்டு போகுது. இப்போ இந்த அம்மா பார்த்துட்றாங்க. பார்க்கும்போது அந்த 2 புலியோட வாலும் நரியோட வாலும் முடிச்சு போட்டோன்னே அவங்க ஒரு யூகத்துக்கு உடனே அவங்க இப்படி அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, இந்த நரியை ஒரு புலியை பிடிச்சிட்டு வர சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வரலையே இந்த நரி அப்படின்னு சொன்னோன்னே, ஏண்டா
என்னை வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு போய் என்கிட்ட மாட்டை சிக்க விடலான்னு பார்க்குறியா அப்படின்னு இந்த புலி கோவமாக பேசிட்டு இங்கேருந்து தப்பிச்சா போதுன்ட்டு அந்த நரியை இழுக்குது. இந்த நரி அப்படிலாம் பயந்துக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லுது. நீ என்னை கொல்ல தாண்டா கூட்டிகிட்டு வந்துருக்குன்ட்டு அந்த புலி பயத்தில் அந்த நரியை பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு ஓடுது. இந்த நரியும் அந்த ஓடும்போது மரம், அந்த புல், செடி, புதர்லாம் மாட்டி ரத்த காயமாகி வால் அருந்து மயக்கம் போட்டுருது. இந்த புலி பயந்து சாமி பொழைச்சா போகணும்னு ஓடிடுது. இப்போ இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து என்னென்னா, எந்த ஒரு நிலையிலும் தைரியத்தை கைவிடக்கூடாது. சமயத்துக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து அந்த சூழ்நிலையிலேருந்து நம்ம தப்பிக்க பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம்.